வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களினுடைய 150வது பிறந்த நாள். ஓகே. ஸோ அப்ப சர்தார் வல்லபாய் பட்டேலை பத்தி இந்த வருடம் வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுல கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. காரணம் என்னன்னா இந்த நம்பர் தான், ரைட்டா? எப்பொழுதுமே வந்து 50வது ஆனிவர்சரி, 100வது ஆனிவர்சரி, 150, 99, 100 இந்த மாதிரி வர நம்பர்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருடைய பிறந்த நாள் வருது இல்ல இறந்த நாள் வருது அப்படின்றப்ப அவங்கள பத்தி கண்டிப்பா வந்து கேள்விகள் அப்படின்றது வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வரும். ஓகே. ஸோ அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிஜிஎல் மெயின்ஸா இருந்தாலும் சரி, இப்போ இதுக்கு அடுத்து வரப்போகிற என்டிபிசி எக்ஸாம்ஸ், அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம், கிராஜுவேட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் எல்லாத்துலயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா வந்து இருக்கும், ரைட்டா? சரி, இப்ப நம்ம வல்லபாய் பட்டேலை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களினுடைய 150வது பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதை என்னன்னு சொல்றாங்க, நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது, ரைட்டா? ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் இந்தியாவினுடைய முதல் துணை பிரதம மந்திரி, ரைட்டா? அதாவது டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர். இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். அடுத்தது இவர் இப்போ எப்பொழுது பிறந்தார் அப்படின்னா அக்டோபர் 31, 1875 குஜராத்ல நாதியாத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அட்டு, சரி, அந்த சிம்பிள் அட்டு, நாதியாத் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தார். ஓகே. அடுத்தது இவர் வந்து சட்டம் பயின்றது எங்க அப்படின்னா இங்கிலாந்துல வந்து சட்டம் வந்து அவரு பயின்றார். அதற்கு அடுத்தது ரோமன் லால வந்து பரிசை வாங்கினார். அடுத்து 1913 பேரிஸ்டரா இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனார். பேரிஸ்டர் அப்படின்னா சிம்பிளா வழக்கறிஞர், வழக்கறிஞரா ரிட்டர்ன் ஆனார். ஸோ இவரை வந்து பார்த்துட்டீங்கன்னா அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. சரி, அதற்கு அடுத்தது வந்து எதற்காக அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் எழுச்சி அப்படின்ட்டு பாக்குறப்ப இவர் யார் மூலியமா வந்து இந்த அரசியல் இந்த இதுல வந்து இன்ஸ்பயர் ஆனார் அப்படின்னா மகாத்மா காந்தியை பார்த்து தான். மகாத்மா காந்தியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவர், ரைட்டா? அதுல இருந்துதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் வந்து இணைந்தார், மகாத்மா காந்தியை பார்த்து. அதற்கு அடுத்தது இங்க பாருங்க, கேதா பர்தோலி 18, 28, 10 வருஷம் கேப். ஓகே. ஸோ கேதா சத்தியாகிரகத்துல வந்து காந்திக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உறுதுணையாக இருந்தார். முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணவர் யார் அப்படின்னா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இந்த கேதா சத்தியாகிரகம் எங்க நடைபெற்று இருந்துச்சு அப்படின்னா குஜராத்ல. கேதா அப்படின்ற இடம் வந்து குஜராத்ல இருந்துச்சு. கேதா சத்தியாகிரகம் 1918 நடந்துச்சு. ஓகே. ஸோ இதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணது காந்தி அவர்கள் தான். அதற்கு அடுத்தது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். இது மெயினா எதற்காக அப்படின்னா, ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து விவசாயிகள் மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா வரியை வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்கன்னா பஞ்சமா இருக்கும் அந்த இடத்துல, சரியா? கிராப் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கும். கிராப் ஃபெயிலியர் அப்படின்றது பயிர் இழப்பு, வந்து வறட்சியால் பயிர் இழப்பு ஏற்பட்ட போதிலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா வரியை வந்து அதிகமாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து வரி விலக்கு அளிக்க கோரி வந்து கேதா சத்தியாகிரகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் முக்கிய பங்கு வகித்தார்கள். அடுத்தது பர்தோலி சத்தியாகிரகத்தை பொறுத்த வரைக்கும் 28, ஸோ 10 வருஷம் கழிச்சு. ஆனா கேதா சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கினது காந்தி, கூட இருந்தது வல்லபாய் பட்டேல். பர்தோலி சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கியது யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். ஸோ இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி நடத்தியதனால்தான் இவருக்கு சர்தார் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கும், சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று, ரைட்டா? இதுல இந்த பர்தோலி அப்படின்ற இடமும் எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு, ரைட்டா? குஜராத். இதுவுமே சேம் அதே தான், வரி பிரச்சனை தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல ஏற்பட்டிருக்கும். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையில வந்து உள்ள என்டர் ஆகி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சமாதானத்தை முடிச்சு வச்சிருப்பார், ரைட்டா? சரி, இந்த பாருங்க, அன்ஜஸ்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க பாருங்க. அதாவது அநியாய வரி அதிகரிப்புக்கு ஒரு எதிரான பர்தோலி சத்தியாகிரகத்தின் போது எதிர்ப்பை வழிநடத்தினவர் தான் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அடுத்தது இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து அவருடைய பங்கு அப்படின்ட்டு பாக்குறப்ப இவர் வந்து காந்தியினுடைய தொலைநோக்கு பார்வையை வந்து ஏற்றுக்கொண்டு 1930 வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமான ஒரு சில போராட்டங்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து நடந்துச்சு. உப்பு சத்தியாகிரகம், சால் சத்தியாகிரகா. அதற்கு அடுத்து வந்து நிறைய தடவை வந்து இவரை வந்து ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து பங்கேற்றதற்காக. அதற்கு அடுத்தது வந்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய 1931வது செஷன், அதாவது 46வது செஷன்ல இவர் தான் வந்து தலைமை தாங்கினார்.
இந்த 1931 செஷன் வந்து எங்க வச்சு நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கராச்சி அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கும். அட்டு கராச்சியில நடந்திருக்கும். ஸோ இதுல தான் காந்தி இர்வின் உடன்படிக்கை எல்லாமே நடைபெறும் கராச்சி செஷன்ல தான். அதற்கு அடுத்தது குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனை வெறியேறி இயக்கம் 1942 நடைபெறும். அதுலயுமே வந்து பட்டேல் வந்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பார். சரியா? எதுல அப்படின்னா ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டிஸ் அப்ரூவல் ஃபார் காந்திஸ் கால் ஃபார் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஏன்னா காந்தி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். எதுல அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். அடுத்து சுதந்திரத்துக்கு அப்புறம், சரி சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து என்ன முக்கியமாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டோட்டலா இந்தியாவில் வந்து எத்தனை சுயேட்சை மாகாணங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து 565 இருந்துச்சு. இந்த 565 வந்து 562 சுயேட்சை மாகாணங்கள் இந்தியா கூட சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். அந்த 3 வந்து சேரல. அந்த 3 வந்து எந்த இதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒன்று வந்து ஹைதராபாத், அதற்கு அடுத்தது காஷ்மீர், மூன்றாவது ஜுனாகத். இந்த 3 சுயேட்சை மாகாணங்கள் சேரவே இல்லை. கடைசியில வந்து வல்லபாய் பட்டேல் அவங்களையுமே சேர்க்க வச்சுட்டாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்தை வந்து எப்படி சேர்த்தாங்க அப்படின்னா ஆபரேஷன் போலோ மூலியமாக. ஆபரேஷன் போலோ எப்பொழுது அப்படின்னா 1948. அடுத்தது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வந்து மகாராஜா ஹரிசிங் வந்து இந்தியா கூட ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காஷ்மீரும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஜுனாகத்தும் கொஞ்ச நாள்ல வந்து இந்தியா கூட ஒன்றாக சேர்ந்துருச்சு. ஓகே, சரி. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து வேற இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 allowed princely states to declare independence. என்னன்னா இந்திய சுதந்திர சட்டம் 1947 அப்படின்ற ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் டு டிக்ளேர் இண்டிபெண்டன்ஸ், அவங்க வந்து சுதந்திரத்தை வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு வழிவகுத்துச்சு. ஓகே, அதற்கு அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா இந்தியாவின் குடிமை பணிகளை வலுப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னுதாரணமாக கொண்டு வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் இருக்குல்ல. இப்போ ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்ட்டு எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் சொல்லுவாங்க, இந்தியன் போலீஸ் சர்வீசஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ரைட்டா, IFOS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடையாது, ஃபாரஸ்ட் சர்வீஸை சொல்லுவாங்க, ரைட்டா. அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினான ரோல் பிளே பண்ணது வந்து யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்த குடிமை பணியில இருக்கிறாங்கல்ல அவங்கள வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேட்ரான் செயின்ட் ஆஃப் இந்தியாஸ் சிவில் சர்வெண்ட் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க, ரைட்டா. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமை பணியில இருக்கிறவங்களுடைய ஒரு பேட்ரான் செயின்ட், அதாவது இந்தியாவின் குடிமை ஊழியர்களின் புரவலர் துறவி அப்படின்ட்டு நினைவு கூறப்படுகிறார். யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1947 ஏப்ரல் 21 வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பார், ரைட்டா. ஒரு சொற்பொழிவாற்றிருப்பார். அதுல வந்து சிவில் சர்வன்ஸ் குடிமை பணியில வேலை பார்க்குறவங்க வந்து என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு அழைத்திருப்பார், ரைட்டா. இந்தியாவினுடைய எக்கு சட்டகம் அப்படின்ட்டு அழைத்திருப்பார். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் மத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனை கொண்டு வந்துச்சு. அதனாலதான் இந்த சொற்பொழிவு என்னைக்கு ஆற்றுனாரோ அதாவது ஏப்ரல் 21 அதை வந்து தேசிய குடிமைப்பணி தினமாக நம்ம வந்து வருஷம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதற்கு அடுத்தது இவர் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்குதுல்ல, அதுல வந்து நிறைய கமிட்டி இருந்துச்சு. அந்த கமிட்டியில அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை தலைமை தாங்கினாரு. அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அதாவது இந்த ஒரு கமிட்டி இருக்குல்ல, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இந்த ஒரு கமிட்டியை வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்து தலைமை தாங்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அடுத்தது நேஷனல் யூனிட்டி டே, சரியா. ஸோ நேஷனல் யூனிட்டி டே தேசிய ஒற்றுமை தினம் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல. இந்த இவருடைய பிறந்தநாள் அக்டோபர் 31. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இவர் நிறைய, அதான் ஆல்ரெடி சொன்ன 565 மாகாணங்கள்ல 562 மாகாணங்கள் இந்தியா கூட உடனே சேருவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான், ரைட்டா. இப்போ இதை பார்த்தாலே தெரியும், தேசிய ஒற்றுமை தினம். பட்டேல் உள்ளடக்கிய மதிப்புகளான ஒற்றுமை, ஒருமைப்பாடு, உள்ளடக்கிய தன்மையை வந்து நினைவூட்டுகிறது அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க, ரைட்டா. எது அப்படின்னா இந்த நேஷனல் யூனிட்டி டே. சரி,
இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஒற்றுமை சிலை அப்படின்ற ஒன்று இருக்குது. என்னன்னா அக்டோபர் 31, 2018 ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்ற ஒன்று திறந்தாங்க. அதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையாக இருக்குது. 180 மீட்டர் உயரமுடையதாக இருக்கு, அதாவது 600 அடி. அது எங்கன்னா குஜராத்ல கெவாடியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களினுடைய சிலை. அதுதான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. எந்த நதியின் கரையோரம் இருக்குதுன்னா நர்மதா நதியின் கரையோரம் இது வந்து இருக்குது. ஸோ அந்த சிலைக்கு பக்கத்திலே தான் சர்தார் சரோவர் டேம் அப்படின்ற ஒரு டேமுமே இருக்குது. ஸோ இந்த ஒரு அணை தான் உலக அளவில் 2வது பெரிய ஈர்ப்பு அணை கான்கிரீட் அளவின் படி அப்படின்றும் சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து ஸோ இந்த 2020 வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவினுடைய ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்குல்ல, அதை ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து 8வது உலக அதிசயமாக அவங்க சேர்த்தாங்க. 8 ஒண்டர்ஸ் ஆஃப் த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு அதை வந்து சேர்த்தாங்க. ஸோ ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து 2001 உருவாச்சு. இதனுடைய தலைமையகம் பெய்ஜிங்ல இருக்குது. ஓகே, இது ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்தது இப்ப நம்ம வந்து ஓகே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது. பட் ஆனா நம்ம எதன் மூலம் எப்படி படிக்கணும் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கேள்விகள் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இப்ப இது கண்டென்ட் நம்ம பார்த்தோமா. இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 20 மினிட்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓகே ஜஸ்ட் இந்த அக்டோபர் 31 பிறந்த நாள் மட்டும் தெரிஞ்சா போதாது. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம எக்ஸாம்ல வந்து எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட கேள்விகளை நம்ம பார்த்தாலே போதுமானதுதான். ஓகே, சரி, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா செகண்ட். சரி, so what was the reason for Mahatma Gandhi to organize a satyagraha on behalf of peasants of Kedah? ரைட்டா? நான் பின்னாடியே வந்து பார்த்துட்டீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனுமே கொடுத்துருக்கிறேன். ரைட்டா? அதாவது கேதா விவசாயிகளின் சார்பாக மகாத்மா காந்தி சத்தியாகிரகத்தை ஏற்பாடு செய்ததற்கான காரணம் என்ன அப்படின்றது கேள்வி. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா கேதா சத்தியாகிரகம் வந்து எப்பொழுது நடந்திருக்கும் அப்படின்னா 1918 நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும் அப்படின்னா குஜராத்ல நடந்திருக்கும், கேதான்ற இடத்துல. ஸோ இது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், டிரஃப்ட் பஞ்சம் ஏற்பட்டிருந்த நிலைமையிலும் கூட லேண்ட் ரெவன்யூ கலெக்ஷனை வந்து பார்த்துட்டீங்கன்னா நிர்வாகம் வந்து சஸ்பெண்ட் பண்ணவில்லை. அதுதான் வந்து மெயினான காரணமே. அதற்கு அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொபோஸ்டு டு இன்ட்ரடியூஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் குஜராத். ஆக்சுவலாக பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 1793 கொண்டு வந்தாங்க. இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்தது வந்து யார் அப்படின்னா கான்வாலிஸ் அப்படின்றவர் தான் கொண்டு வந்தாரு. வாலிஸ் அப்படின்றவர் தான் கொண்டு வந்தார். அது போக இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் குஜராத் சைட்லாம் வரவே இல்லை. இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை எந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா பெங்கால், பீகார், ஒடிசா. பெங்கால், பீகார், அடுத்தது ஒரிசா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. குஜராத்தில் தான் கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டாவது ரீசன்லாம் இல்லவே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஒன்லி. ஆன்சர் ஒன் ஒன்லி. ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதில் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. For the Karachi session of Indian National Congress in 1931 presided over by Sardar Vallabhbhai Patel, who drafted the resolution on fundamental rights and economic program. 1931 சர்தார் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி மாநாட்டிற்காக அடிப்படை உரிமைகள் மற்றும் பொருளாதார திட்டம் குறித்த தீர்மானத்தை வரைவு செய்தவர் யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ரைட்டா? ஸோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து எதையும் கொண்டு வருவார்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒன்று இருக்கும். ரைட்டா? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதை கொண்டு வந்தவரும் ஜவஹர்லால் நேரு தான். எப்பொழுதுனா டிசம்பர் 13, 1946. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் என்னவா மாறும்னா இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை, அதாவது பிரியாம்பிளாக மாறும். இதுல இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கிட்டாங்க. ரைட்டா? அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, which of the following statement is not correct about ஸ்ரீ வல்லபாய் பட்டேல்? ரைட்டா? திரு வல்லபாய் பட்டேலை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், கரெக்டு. ஹோம் மினிஸ்டர், கரெக்டு.
இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் கரெக்ட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இண்டிபெண்டன்ட் இந்தியா, இது எல்லாமே கரெக்ட் தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தந்தையின் பெயர் ஜாவேர்பாய் பட்டேல், கரெக்ட். தாயாரின் பெயர் லடுபா தேவி, கரெக்ட். சர்தார் வல்லபாய் பட்டேல் அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்றாங்க, கரெக்ட் தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அகமதாபாத்ல பிறந்தாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ பார்ன் இன் எந்த இடத்துல பிறந்தார்? நாதியாத் அப்படின்ற இடத்துல தான் பிறந்தார். நாதியாத் எங்க இருக்குதுன்னா குஜராத்ல இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் பி. சரியா, பி தான் வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது டியூரிங் விச் மூமெண்ட் வாஸ் சர்தார் பட்டேல் கிவன் த டைட்டில் ஆஃப் சர்தார்? எந்த இயக்கத்தின் போது சர்தார் பட்டேல் அவர்களுக்கு சர்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது பர்தோலி சத்தியாகிரகம் தான். பர்தோலி சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1928 நடந்துச்சு. இதுல இந்த உப்பு சத்தியாகிரகத்தை பொறுத்த வரைக்கும் இது மார்ச் 12 ஏப்ரல் 6 வரைக்கும் நடந்துச்சு. அதற்கு அடுத்தது ஆபரேஷன் போலோ செப்டம்பர் 1948, செப்டம்பர் 1948. வேற குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 8 1942. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் 8 1942. ஸோ இதெல்லாம் வந்து நடைபெற்றது. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விச் ஆபரேஷன் வாஸ் கேரிட் அவுட் பை சர்தார் வல்லபாய் பட்டேல் டு மேக் ஹைதராபாத் ஸ்டேட் எ பார்ட் ஆஃப் இந்தியன் ரிபப்ளிக்? ஹைதராபாத் மாநிலத்தை வந்து இந்திய குடியரசின் ஒரு பகுதியாக மாற்ற சர்தார் பட்டேல் எந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஆபரேஷன் போலோ தான் வந்து நடந்துச்சு. ரைட்டா, ஆபரேஷன் போலோ. ஆபரேஷன் போலோ அப்படின்றது 1948 தான். இதுல ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்றது எப்பொழுது அப்படின்னா 1984 நடைபெற்றது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பஞ்சாப்ல வந்து அம்ரிட்சர்ல இருக்கக்கூடிய தங்க கோயில் இருக்குல்ல, கோல்டன் டெம்பிள், அதுல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சீக் மிலிட்டன்ஸ், ரைட்டா, சீக் மிலிட்டன்ஸ் வந்து தலைமை தாங்கியவர் வந்து ஜர்னாயில் சிங் பிந்திரன்வாலே அப்படின்ற ஒருத்தர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கியர்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு வேணும், அதாவது காலிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சீக்கிய கோயிலான அம்ரிட்சர் கோல்டன் டெம்பிள்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா இந்தியன் ஆர்மி உள்ள போயிடும். ஸோ அப்போ வந்து ஷூட்டிங் எல்லாமே நடந்து பெரிய அளவில் வந்து இது பாதிப்பு ஏற்படும். ரைட்டா, அதுதான் வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984. கரெக்டா எந்த மாசம் அப்படின்னா ஜூன்ல எந்த நாள் அப்படின்னா ஜூன் 1 to 8 இந்த ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு. சிம்பிளா ஜூன் மற்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் 1984. அதற்கு அடுத்தது ஆபரேஷன் போலோவை பொறுத்த வரைக்கும் இது செப்டம்பர், இது 1948 எந்த மாசம்னா செப்டம்பர். ஓகே. அடுத்தது வென் வாஸ் த ஹானர் ஆஃப் பாரத ரத்னா அவார்டு டு சர்தார் பட்டேல்? சர்தார் பட்டேலுக்கு பாரத ரத்னா விருது எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்றது கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து 1991 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுல 1985 இருக்குல்ல, 1985 வந்து ஆக்சுவலா பாரத ரத்னா விருது கொடுக்கல. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி 1983 வந்து ஆச்சாரியா வினோபா பாவே, அதாவது ஆசியாவினுடைய நோபல் விருது அப்படி என்று அழைக்கப்படும் ராமன் மாக்சேசே விருதை வென்ற முதல் மனிதர். ரைட்டா, யார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவே தான். இவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 1985 கொடுக்கல, அடுத்து 1985 2 வருஷம் கழிச்சு 1985 இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. ரைட்டா, 1987 யார் வாங்கினாங்கன்னா இந்தியாவினுடைய எல்லை காந்தி என்று அழைக்கப்படும் அப்துல் காஃபர் கான் அப்துல் காஃபர் கான், இவருடைய பெயர் கான் அப்துல் காஃபர் கான். ஸோ இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதற்கு அடுத்தது வந்து 1976 வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா காமராஜ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கர்ம வீரர் காமராஜ் அவர்கள், காமராஜ் கே. ஓகே, கே காமராஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தது 1991 யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னா ஒன்னு ராஜீவ் காந்தி, இதுல நான் பீன் போடுறேன், பீனா போஸ்ட்மஸ், இறந்ததுக்கு அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு, இவங்களுக்குமே வந்து பீனா போஸ்ட்மஸ் தான், இறந்ததுக்கு அப்புறம். அதற்கு அடுத்து மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே,
மொரார்ஜி தேசாய் வந்து இந்தியாவுடைய முன்னாள் பிரதம மந்திரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. வென் வாஸ் சர்தார் பட்டேல் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்டட் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ்? சர்தார் பட்டேல் வந்து முதலில் காங்கிரசின் தலைவராக நியமிக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் 1931. 1931. ஸோ இதுல வந்து 1925 செஷன் இது வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா கான்பூர்ல வச்சு நடந்துச்சு. இந்த கான்பூர் செஷனை தலைமை தாங்கியது வந்து யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஸோ அதாவது இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சரோஜினி நாயுடு. இதுவே இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா ஆனி பெசன்ட். 1917 கல்கட்டா செஷன். அடுத்து 1926 எங்க வச்சு நடந்திருக்கும்னா கவுஹாட்டியில் நடந்திருக்கும். கவுஹாட்டி வந்து அஸ்ஸாம்ல இருக்கிறது. இதை தலைமை தாங்கியவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார். அடுத்தது 1929 லாகூர்ல வச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். இதை தலைமை தாங்கியவர் ஜவஹர்லால் நேரு. இந்த செஷன்ல தான் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூர்ண அப்படின்னா கம்ப்ளீட், அதுக்கப்புறம் ஸ்வராஜ் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், இதை வந்து அறிவித்திருப்பார். அடுத்தது 1931 இது வந்து கராச்சியில் வச்சு நடந்திருக்கும், கராச்சி. ஸோ இதை தலைமை தாங்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுல தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நேஷனல் எக்கனாமிக் ப்ரோக்ராம் இது எல்லாமே கொண்டு வந்திருப்பார். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதற்கு அடுத்து ஓகே. ஸோ வென் டிட் சர்தார் பட்டேல் காஷன் சிவில் சர்வீஸ் ப்ரொபேஷனர்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் ரெக்டிடியூட் இன் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன்? அதாவது சிவில் சர்வீஸ் பயிற்சி அதிகாரிகள் தங்கள் நிர்வாகத்தில் பாரபட்சமின்மை மற்றும் நேர்மையை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து சர்தார் பட்டேல் எப்போது எச்சரித்தார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் நான் ஆல்ரெடி சொன்னால ஏப்ரல் 21, 1947 அந்த சொற்பொழிவாற்றிய காரணத்தினால் தான் ஏப்ரல் 21 வந்து தேசிய குடிமைப்பணி தினமாக நம்ம வந்து வருஷம் செலிப்ரேட் பண்றோம். அடுத்தது நெக்ஸ்ட், வாட் ரோல் டிட் வல்லபாய் பட்டேல் பிளே டியூரிங் த கேடா சத்தியாகிரகா இன் 1918? 1918 கேடா சத்தியாகிரகத்தின் போது வல்லபாய் பட்டேலின் பங்கு வந்து என்ன அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து அந்த பிரச்சாரத்தின் போது அசிஸ்டண்டா இருந்தார். ரைட்டா? ஸோ சிம்பிளா அவர் வந்து உதவி செய்தார் அப்படின்றது தான். அடுத்தது, வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் பர்தோலி சத்தியாகிரகா இன் 1928? 1928 ஆண்டு நடைபெற்ற பர்தோலி சத்தியாகிரகத்திற்கு பின்னால் இருந்த காரணம் என்ன அப்படின்றது கேள்வி. சிம்பிள், இது என்ன அப்படின்னா நில வருவாய் மதிப்பீட்டில் வந்து அதிகரித்தது தான். சரியா? நில வருவாய் வந்து அதிகமாக இருந்தது தான். ஓகே, இதுதான். இந்த இதெல்லாம் கிடையாது, டாக்ஸேஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இதெல்லாம் இல்லவே இல்லை. வருவாய் வந்து அதிகமா வச்சாங்க. நெக்ஸ்ட், what was Vallabhai Patel's role in municipal committee from 1924 to 28? 1924 இருந்து 28 வரைக்கும் நகராட்சி குழுவில் வல்லபாய் பட்டேலின் பங்கு என்ன அப்படின்னா அவர் வந்து சேர்மனா இருந்தார், அவர் தலைவராக இருந்தார். அடுத்து, who supported Vallabhai Patel during village by village tour in the Kedar district for statewide revolt? மாநிலம் தழுவிய கிளர்ச்சிக்காக கேடா மாவட்டத்தில் கிராமம் வாரியாக சுற்றுப்பயணத்தின் போது வல்லபாய் பட்டேலை ஆதரித்தது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 3 பேர். ஒன்னு அப்பாஸ் தியாப்ஜி, அடுத்து மோகன்லால் பாண்டியா, அடுத்து நார்ஹாரி பரிக், இவங்க தான். அடுத்தது, which action intensified salt satyagraha in Gujarat during Patel's arrest? பட்டேல் கைது செய்யப்பட்ட போது குஜராத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தீவிரப்படுத்திய நடவடிக்கை என்ன அப்படின்றது கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வரி எதிர்ப்பு கிளர்ச்சியை தொடங்குதல், லான்ச்சிங் அண்ட் ஆன்டி டாக்ஸ் ரெபலியன், இதுதான். ஓகே, ஸோ அதாவது வரியை வந்து கட்டக்கூடாதுன்ட்டு சொன்னதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது இன்னும் வந்து பலத்தை சேர்த்தது. அடுத்தது, வாட் வாஸ் பட்டேல்ஸ் ரோல் இன் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் 1934 ஆன்வர்ட்ஸ்? 1934 முதல் காங்கிரஸ் அமைப்பில் பட்டேலின் பங்கு என்ன அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து அவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயின் ஃபண்ட் ரைசர். ரைட்டா? மெயின் ஃபண்ட் ரைசர், முக்கியமாக நிதி திரட்டுபவராகவும் இருந்தார். அது போக வந்து சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு இதுக்கு வந்து தலைவராக இருந்தார். அதற்கு அடுத்து எலெக்ஷனுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணது இவர் தான். ஓகே, ஆன்சர் சி. அடுத்து, whom did Patel clash with
at 1936 Congress session regarding adoption of socialism. சரி, 1936 காங்கிரஸ் மாநாட்டில் சோசியலிசத்தை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் யாருடன் மோதினார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஏன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்துட்டீங்கன்னா சோசியலிசத்தை ஆதரித்தார். பட் ஆனா பட்டேல் அவர்களுக்கு பிடிக்கல. ஸோ இதனால் அந்த கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அடுத்தது, வாட் வாஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பட்டேல்ஸ் ஸ்பீச் அட் கவாலியா டேங்க் மைதான் இன் பாம்பே ஆன் ஆகஸ்ட் 7, 1942. 1942 ஆகஸ்ட் 7 அன்று பம்பாயில் உள்ள கவாலியா குளத்தில் பட்டேல் ஆற்றிய உரையின் முக்கிய நோக்கம். சரியா, கவாலியா டேங்க் மைதான். சரியா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு திடல். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டு இன்ஸ்பயர் இந்தியன்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்க இந்தியர்களை ஊக்குவிப்பதுதான் ஒரு முதன்மையான காரணமாக இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, வாட் டிட் சர்தார் வல்லபாய் பட்டேல் டிஸ்கிரைப் ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆஸ் எம்பசைசிங் தேர் சிக்னிஃபிகன்ஸ் டு நேஷன்? சிம்பிளா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அகில இந்திய சேவைகளை தேசத்திற்கு அவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி என்ன வர்ணித்தார் அப்படின்ட்டு நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா என்று வர்ணித்தார். ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எந்த நதியின் கரையோரம் இருக்குது? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒற்றுமை சிலை எந்த ஆற்றின் கரையோரம் இருக்குது அப்படின்னா நர்மதா நதியின் கரையோரம் இருக்குது. நர்மதா நதி. அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட், which of the following committees of the Constituent Assembly was chaired by சர்தார் வல்லபாய் பட்டேல்? சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையிலான அரசியல் நிர்ணய சபையின் பின்வரும் குழு எது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ். சாரி இது கிடையாது. இது ஃபண்டமெண்டல், இது வேற. கமிட்டி ஆன் ஸ்டேட்ஸ் தான், மாநிலங்கள் மீதான ஒரு குழு. அப்புறம், which of the following statement is true regarding சர்தார் பட்டேல்ஸ் ரோல் இன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்? ஸோ அவருடைய ரோல் இந்திய சுதந்திரத்துக்கு என்ன அப்படின்றது கேட்குறேன். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் லீடர்ஸ் டு ஜாயின் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? சரி, பட் ஆனால் இது தப்பு. ஏன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ந்திருப்பார். ரைட்டா? இந்திய தேசிய காங்கிரஸ்ல வல்லபாய் பட்டேல் அவர்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ந்திருப்பார். நெக்ஸ்ட், அதற்கு அடுத்தது செகண்ட். ஓகே, ஸோ இந்த இதில் இது அவர் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ந்திருப்பார். ப்ளஸ் இன்னொன்று, அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹி ஆர்கனைஸ்டு பெசன்ஸ் இன் குஜராத் அகெயின்ஸ்ட் அப்ரெசிவ் டாக்ஸேஷன் பாலிசிஸ். இது கரெக்டு தான். அந்த கேதா சத்தியாகிரகம், பர்தோலி சத்தியாகிரகம் இதெல்லாம் நடந்துச்சு இல்லை. அடுத்து, ஹி ஸ்ட்ராங்லி அப்போஸ்டு பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா கரெக்டு தான். ஸோ ஆன்சர் 2 and 3. இந்திய பிரிவினையை அவர் கடுமையாக எதிர்த்தார் அப்படின்ட்டு கரெக்டு தான். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதில் இருக்குது. அடுத்து, சர்தார் வல்லபாய் பட்டேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட்ஸ். ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மொழி அடிப்படையில் அவர் பிரிக்கல. பிளஸ் இந்தியன் ஃபாரின் பாலிசிக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் உருவாக்குனதுல முக்கியமான பங்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை சேரும். ஓகே, அடுத்தது, which newspaper did Sardar Vallabhai Patel use to communicate with the public during the Bardoli movement? பர்தோலி இயக்கத்தின் போது சர்தார் வல்லபாய் பட்டேல் பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ள எந்த செய்தித்தாளை பயன்படுத்தினார் அப்படின்னா, இது காந்தி அவர்களின் நவ்ஜீவன் அப்படின்ற ஒரு செய்தித்தாள் தான். சரியா, நவ ஜீவன் அப்படின்ற ஒரு செய்தித்தாள். இப்ப இதுல பார்த்துட்டீங்கன்னா, இந்த யங் இந்தியா, அதற்கு அடுத்தது நவஜீவன். யங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது 1919 1931 வரைக்கும் இது இருந்துச்சு. இது ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ் வீக்லி, ஒரு ஆங்கில வார இதழ். அதற்கு அடுத்தது இது எந்த மொழி அப்படின்னா இங்கிலீஷ். பிளஸ் இது வீக்லினா வார இதழ். அடுத்து நவ்ஜீவன் அப்படின்றது 1919. இதை பொறுத்த வரைக்கும் இது எந்த மொழினா குஜராத்தி மொழி. இது மாத இதழ், மந்த்லி. அப்புறம் ஹரிஜன் அப்படின்றது இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1933. இது எந்த மொழினா ஆங்கில மொழி தான். இதுவுமே வீக்லி தான், வார இதழ். ஓகே, சரி. அதற்கு அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே யார் ஆரம்பிச்சது அப்படின்னா காந்தி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது.
அடுத்து த ஹிந்து நியூஸ் பேப்பர், இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1878 ஆரம்பிக்கப்பட்டது. இது மெயினா யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இதனுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டர் யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர். அடுத்து எம் வீரராகவச்சாரியார். வீரராகவச்சாரியார். ஸோ இவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அது போக வந்து இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க. பட் ஆனால் மெயினான பர்சன்ஸ் இந்த 2 பேர் தான். ஓகே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ் இருக்குல்ல, மொழி அடிப்படையில் பிரிக்கிறது. ஆக்சுவலா மொழியின் அடிப்படையில் பிரிக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1948 வந்து ஒரு 2 கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அடுத்து 1953 வந்து ஒரு கமிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. வரிசையா 1948 முதல்ல போடப்பட்ட கமிஷன் வந்து தார் கமிஷன். தார் கமிஷன் இதுல வந்து தலைமை தாங்கினவர் தார் தான். அடுத்து 1948 முடிவுல வந்து போடப்பட்டது வந்து எந்த கமிஷன்னா ஜேவிபி கமிட்டி அப்படின்ற ஒண்ணு. ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா. ஸோ ஜேவிபி கமிட்டி அப்படின்ற ஒண்ணு போட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா நிர்வாகத்தின் அடிப்படையில தான் மாநிலங்களை பிரிக்கணும், ஆனால் மொழியின் அடிப்படையில பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்து போடப்பட்ட இந்த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன், ரைட்டா, ஸ்டேட்ஸ், இது அதாவது சிம்பிளா ஃபசல் அலி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபசல் அலி கமிஷன். ஃபசல் அலி தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ ஃபசல் அலி கமிஷன்ல வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவர் தலைமை தாங்கினவர் ஃபசல் அலி. இந்த ஃபசல் அலி கமிஷன்ல வந்து உறுப்பினர்களா மெம்பர்ஸா இருந்தவங்க ஒரு 2 பேர். ஒன்னு வந்து யார் அப்படின்னா KM பன்னிக்கர் அவர்கள். KM பன்னிக்கர் அவர்கள். அதற்கு அடுத்தது HN குன்ஜுரு அவர்கள். HN குன்ஜுரு. ஸோ இவங்க ஃபசல் அலி கமிஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொழியின் அடிப்படையில வந்து மாநிலத்தை பிரிக்கலாம், ஆனால் மொழியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் மூலியமாக தான் இவங்களுடைய ஒரு அறிவுறுத்தல் பெயரில் தான் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 அப்படின்ற ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஃபேக்ட் அண்ட் டேட்டாஸ். ஓகே, இதை மட்டுமே நீங்க திரும்ப பாருங்க, போதுமானது தான். ஓகே, தேங்க்யூ.